கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன்மலை முருகப்பெருமானுடைய அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாங்க. 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சரியங்களை தாங்கி இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கும் இந்த கோவிலில் அவ்வளவு படிகளையும் ஏறி நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைக்கக்கூடியது நடக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக சொல்கிறாங்க. முக்கியமாக கடவுளே வந்து ஒரு பக்தருடைய கனவுல சொல்லக்கூடிய பொருள் அங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கிறாங்க. இந்த பொருளால் நிறைய மக்கள் வந்து நிறைய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கோவிலில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன அடுத்தது நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த கடவுளின் மேலே எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிலர் வந்து எனக்கு முருகப்பெருமான் மேலே அதிகமான பக்தி உண்டு, எனக்கு வந்து சிவபெருமான் மேலே அதிகமான பக்தி உண்டு, ஒரு சிலர் வந்து எனக்கு கருப்புசாமி மேலே அதிகமான பக்தி உண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் வந்து திடீர்னு யாருக்காவது ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் அவங்க வந்து அதாவது படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, நடக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கர்மாவாக இருக்கலாங்க. நல்லா நடந்துட்டு இருந்தாங்க, ஆனால் கொஞ்ச நாளாக அவர்களால் நடக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தீவிரமாக பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு கூட தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிறைய பேர் அவர்களால் பலனடைந்திருக்காங்க. என்ன வழி அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கலாம். இந்த சிவன்மலை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடிய கோவிலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வரக்கூடியதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய கடவுள் இந்த சிவன்மலை ஆண்டவர் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் அங்கே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். முக்கியமாக சித்தர்கள் இன்னமும் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. பொதுவாகவே சித்தர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த மலை ஏறிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு மிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கண்களுக்கு தெரியாமல் சித்தர்கள் இங்கு நம்மளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனாலும் இப்பவும் நம்ம திருவண்ணாமலையில் எப்படி சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் இங்கேயும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. முடிந்த வரைக்கும் உங்களால் ஒரு முறையாவது போக முடியும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சரி, இப்போது என்ன மாதிரியான பொருட்கள் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு மண் வைத்திருக்காங்க, ஒரு மண் கலசத்தில் தண்ணீர் வச்சுருக்காங்க, ஒரு ஏற்கலப்பை வச்சுருக்காங்க, ஒரு பிரம்பு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் இடைவெளியில் தான் பொருள் மாற்றம் நடந்தது. 40 நாளுக்கு முன்னாடி என்ன பொருள் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளால் பிடித்த பிள்ளையார், எலுமிச்சை பழம், அப்புறம் வந்து அருகம்புல், வெற்றிலை, பாக்கு இவையெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த பொருளும் ரொம்ப மங்களகரமானது தான். இது விவசாயம், அதாவது நமக்கு வந்து உணவிற்கு பஞ்சம் இருக்காது, இந்த உலகிற்கு வந்து நல்லதொரு ஒரு குறிப்பை கொடுத்துருக்கிறார் கடவுள் அப்படின்னு நம்பப்பட்டது. அப்படி இந்த சென்ற மாதத்தில் இந்த பொருட்கள் மாற்றம் அடைந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இதனுடைய தாக்கத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற பார்க்கலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் ஸ்தானம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா பலமாக இருக்குது. அதனால் தொழில் நல்லபடியாக அமையும். தொழில் நிமித்தமாக நீங்கள் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். உங்களுடைய தரத்தை விட நீங்கள் தீயோரோட சகவாசத்தை குறைக்கிறது நல்லது. இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் எப்போதுமே இருக்கும். நீங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க, அதுவே உங்களுக்கு பெரும் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக உறவினர்களுடைய வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம். அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, அவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நாம் அவருடைய வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை பணங்காசு கொடுக்கல் வாங்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனால் அது நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். வந்த வழியே பிரச்சனைகள் திரும்பி ஓடும் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. வெளியூர் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னும் என்னங்க வேணும்? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரம் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமாக கிடைக்க போகிறது. தேவைகள் உங்களுக்கு அதிகமாக பூர்த்தியாகும். உத்தியோகம் பார்க்குறவங்க முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு முன்னேறவே முடியல, நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கல அப்படின்னலாம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இனிமேல் அதற்கான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குறிப்பாக உடன் பணிபுரியவர்களுடைய ஆதரவோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. இவ்வளவு நாள் உங்களோட சண்டையோடு இருந்தாங்கன்னா கூட இனிமேல் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கு முன் 1க்கு 2 முறை நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. அதே போல் ஆலோசனையை பெரியவர்கள், உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் தொடங்குறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் புகழ், பாராட்டு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பலருக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை கண்டிப்பாக இந்த நேரத்தில் அடைவாங்க. அலைச்சல் கண்டிப்பாக இருக்கலாம், அதை நம்ம தடுக்க முடியாது. பெண்கள் உற்சாகமாக காணப்படுவாங்க. கணவர் மற்றும் அண்டை அயலாரோடு அன்பும் பாசமும் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் ஒரு முயற்சியை போட்டு மட்டும் படிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் மனக்கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அலைச்சலால் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். பண வரவு இருக்கலாம். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். இதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் கூட வரலாம். முக்கியமாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன்பு 1 முறைக்கு 2 முறை யோசிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த முதலீடை நம்ம போட்டுட்டு அதை எடுக்க முடியாமல் தவிக்கிறத விட அந்த முதலீடு சரியானதா, நம்ம சரியான இடத்துல தான் கொடுக்குறோமா அப்படின்னு யோசிக்கணும். கடன் விஷயங்களில் அதிகமான கவனம் வேணும். பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்களுடைய வருகையால் கண்டிப்பாக செலவு கூடலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாகனங்களில் போகும்போது நீங்கள் ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு பயணமாக இருக்குது அப்படின்னா அந்த பயணத்தில் ரொம்ப கவனத்தோடு போகிறது நல்லது. முக்கியமாக அந்த பயணம் உங்களுக்கு நல்லது கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நீண்ட நேரம் இரவு நேரத்தில் போகிறது, நீங்கள் ஒரு தலைக்கவசம் அணியாமல் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு போயிட்டு வாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் 3 முறை வலம் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு திரிகோணம் மிக நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். எந்த பிரச்சனையுமே சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறலாம். காரிய தடைகளை நீக்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதையும் சுமாராகவே இருக்கும். வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும். புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டு.
குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு நீடிக்கும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும். இதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூட நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். சொந்த தொழில் புரிகிறவங்க சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக உண்டாகும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஆனாலும் வருமானத்தில் எல்லாமே எந்தவித குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உடன் பணிபுரிவோரோடு நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுக்கான வாக்குவாதம் ஏற்படலாம். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கலாம். மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் அதிகமாக ஏற்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்படுறதால உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க. இது அவர்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நீங்கள் இப்படி உதவி செய்கிறோம் அப்படிங்கிற மன திருப்தி கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நிறைய நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தையுமே நீங்கள் நல்லா யோசித்து செய்கிறது தாங்க நல்லது. சும்மா நம்ம எடுத்தன் கவிழ்த்தனி எதையும் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். பணம் சார்ந்த கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் குறையும் அப்படின்னு தான் சொல்லணும். காரிய வெற்றியும் நன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு தோல்வி அடையுது, அந்த காரியம் செய்ய முடியல அப்படிங்கிறத விட அந்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மேலே நீங்கள் அதிகமான நம்பிக்கையை கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா போதும், அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் மனக்கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அந்த கவலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க பெறும். தொழில் வியாபாரம் இவை எல்லாமே முன்னேற்ற பாதையில் போகக்கூடியதாகவும் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிர்பார்த்த பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. அதே போல் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உத்தியோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும். முக்கிய நபர்களுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாட்களில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் யார் ஒருத்தங்களை தள்ளி வச்சிங்களோ, இவ்வளவு நாள் பழகாமல் இருந்தீங்களோ அவர்கள்கிட்ட இருந்தே உங்களுக்கு அதிகமான மதிப்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அல்லது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய நிலையில் இருந்தீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளியில் போகக்கூடிய காலகட்டமாக கூட உங்களுக்கு அமையலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கிறதால உங்களுக்கு லாபமாகத்தான் இருக்கும். உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலுமே குறைவு இருக்காது. நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் காணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு சேரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் வீட்டில் சண்டை சச்சரவோடு இருக்கீங்க, யாரு கூடவோ ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே மாறப்போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அவர்களோட சண்டை சச்சரவு இல்லாமல் நிச்சயமாக சுமூகமாக போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையாவது நீங்கள் ஒரு பண உதவி எதிர்பார்த்துருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் அது கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைச்சா இந்த நேரம் என் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான பணமாக முக்கியமான உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அந்த பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள இப்படி தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.